யமுனா பயங்கர கோவமா இருக்காங்க. நிவினி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அட்டன் பண்ணவே இல்ல. பயங்கரமா கோவத்தோட இருக்காங்க. அப்ப காவேரி வராங்க. வந்த உடனே அப்ப கங்கா பேசுறாங்க. என்னதான் நடக்குது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உண்மை எல்லாத்தையுமே கேட்குறாங்க. நடந்த எல்லாத்தையுமே காவேரி சொல்றாங்க. இங்க பாரு காவேரி, நான் சொல்றத நல்லபடியா கேளு. அந்த நிவின் ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லவன்லாம் கிடையாது. அவன் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். இனிமே அவன் நமக்கு வேண்டாம். அவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சா கூட நீ எதுவுமே பண்ணவே பண்ணாத. அவளை அப்படியே விட்டுரு. யமுனா அப்படிதான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. இல்லை அக்கா வேற ஏதாவது சொன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. வேற ஏதாவது சொன்னாளா? என்ன சொல்ற நீ? வேற ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போனோன்னே என்ன காவேரி, நான் வந்துட்டு சப்பாத்தி சுட்டுட்ருக்கேன், நீ சாப்பிட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா எனக்கு இப்போ எதுவுமே வேண்டாம்மா, அங்கே பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, எல்லாமே அவங்க சமைச்சு வச்சுருப்பாங்க, நான் சாப்பிட்லன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி. அதை கேட்டோன்னே அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னடி பேசுகிற? 2 சப்பாத்தி சாப்பிட்றதுல என்னடி ஆகிட போகுது, நீ கண்டிப்பாக சாப்பிட்டு போ, உனக்கு பிடிச்சா மாதிரி நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் தான் சொல்கிறேன்ல வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிங்க ஃபோனை வச்சு நான் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி தேடுறாங்க. அதுவா இப்போ தான் யமுனா அவன் ஃபோனை எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அங்கேருந்து காவேரி வெளியே வராங்க. அதுக்குள்ளே யமுனா ஃபோன் பண்ணுறாங்க நிவினுக்கு. ஆனால் அட்டன் பண்ணவே இல்லை. ஓ, என் ஃபோன்லேருந்து பண்ணால் நீங்கள் எடுக்க மாட்டிங்களா? அப்போ நான் காவேரி ஃபோன்லேருந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவர் பார்க்குறாரு. பார்த்தோடனே எப்போ பார்த்தாலும் இந்த யமுனாவுக்கு ஃபோன் பண்ணுறது தான் வேலை, பிளாக் லிஸ்ட்டில் போடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. வேண்டாம் பிளாக் லிஸ்ட்டில் போட்டால் அவள் வேறு 7:30 கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா ஃபோன் பண்ணும்போது அப்படியே யோசிக்கிறாரு. அடுத்தது காவேரியோட நம்பர்லேருந்து வரும்போது அப்படியே அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன நடந்த எல்லாத்தையுமே யமுனா வீட்டில் சொல்லிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அதை யமுனா கேட்டுட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. ஓ, இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது நான் நினச்சது எல்லாமே உண்மைதான், தப்பு இல்லைல்ல. நான் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, அதுவே காவேரி ஃபோன்லேருந்து பண்ணால் உடனே எடுத்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே காவேரி வராங்க. என் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படியே ஃபோனை கொடுக்குறாங்க. எதுக்காக நீ என் ஃபோனை எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே நிவின் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு. பார் ஃபோன் பண்ணுறாரு நிவின், அட்டன் பண்ணி நீ பேசு, நான் பார்க்குறேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. அப்படியே ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன எதுக்காக என் நம்பருக்கு இப்போ ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை இந்த நம்பர்லேருந்து இப்போ ஃபோன் வந்தது, அதனால தான் நான் திருப்பி பண்ணேன் அப்படின்னு நிவின் சொல்கிறாரு. அப்படியா, தெரியாமல் வந்துடுச்சு, இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. நான் தான் என்னோட நம்பர்லேருந்து போட்டேன், நிவின் எடுக்கவே இல்லை. ஆனால் உன் நம்பர்லேருந்து போட்ட உடனே எடுக்கிறாரு, அதனால தான் நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. உனக்கு அசிங்கமாகவே இல்லை, நீலாம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? ஆனால் உன்னை வீட்டில் எல்லாரும் நல்லவன் நினச்சிட்டு இருக்காங்க, நீ பண்ணுறது எனக்கு தான் தெரியும், யாருக்கிட்டையுமே நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யமுனா பார்க்குறாங்க. இனிமேட்டே நீ பேசவே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கோவமாக சொல்கிறாங்க. இங்கே பாருடி, நீ பேசுகிறது எல்லாமே தப்பாக தான் இருக்குது, என்னை நீ தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. தயவு செய்து என் எதிர்க்க நிற்கவே நிற்காத, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கோவமாக உள்ளே போகிறாங்க. காவேரி பயங்கர டென்ஷனாக வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் வீட்டில் லேப்டாப்பில் அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ தாத்தா வராரு. வந்தவொடனே என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். விஜய் தாத்தா கிட்ட சொல்கிறாரு. காவேரிக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. இல்லை காவேரிக்காக நான் ஒரு வில்லா புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரிப்பா. இங்கே பாருப்பா, காவேரி எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே தாத்தா அப்படியே யோசித்து பார்க்குறாரு. நீ 1 வருஷம் மட்டும்தான் எனக்கு கான்ட்ராக்டு அப்படின்னு சொல்கிறாரு. அது எல்லாத்தையுமே யோசித்து தாத்தா பார்க்குறாரு. இங்கே பாருப்பா, உனக்கு காவேரியை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு காவேரி ரொம்ப பிடிக்கும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படியே யோசித்து பார்க்குறாரு. எதுவுமே பேசவே இல்லை தாத்தா. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. கங்கா யமுனாவை கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து வராரு குமரன். எதுக்காக நீ யமுனாவை திட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவ என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இவ நிவினை விரும்பி இருக்கா, அது மட்டும் இல்லை, அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் இவ நல்லா விழுந்து விழுந்து படிச்சிருக்கா. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னோடனே இவ எக்ஸாம் எழுத போக மாட்டேன்னு சொல்லியிருக்கா. எல்லாத்துக்குமே காரணமே அந்த நிவின் தான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. நீ சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு. ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நான் போயிட்டு நிவின்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அங்கே போய் சும்மாலாம் நீங்கள் பேசாதீங்க, நல்லா ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், தேவையில்லாத என்னோட குடும்பத்தில் நீ தலையை நுழைக்காத, உன் வேலையை பார்த்துட்டு போ, ஊருக்கே கிளம்பி போ, இங்கே இருக்கவே வேண்டாம் நீ அப்படின்னு சொல்லுங்கன்னு கங்கா சொல்கிறாங்க. சரி நான் போய் பார்த்து பேசுகிறேன், எதுவும் அதெல்லாம் பேசுகிறேன். இங்கே பாரு யமுனா, இதெல்லாம் எதுவுமே பண்ணாது, நீ உள்ளே போ, ஃபஸ்ட்டு போ, உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே யமுனா அப்படியே உள்ளே போகிறாங்க. எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க. அதுக்கு குமரன் சொல்கிறாரு. இங்கே பாரு கங்கா, நீ
நீ தேவையில்லாத டென்ஷன் ஆகாத, நான் போயிட்டு நிவின்கிட்ட பேசுகிறேன், பேசிட்டு இதெல்லாம் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கங்கா போகிறாங்க. குமரன் யோசிக்கிறாரு, உண்மையாவா நிவின் இப்படிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு. கண்டிப்பாக நிவினை பார்த்து பேசணும்